சிம்பொனி அரங்கேற்றத்திற்காக லண்டன் புறப்பட்டிருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா தன்னை நேரில் வாழ்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வீடியோ மூலம் நன்றி தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற இசை மேதை இளையராஜா லண்டனில் தனது முதல் சிம்பொனியை அரங்கேற்றம் செய்ய உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் லண்டன் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிம்பொனி இசை தொகுப்பு தன்னுடைய பெருமை மட்டுமல்ல, அது இந்தியாவின் பெருமை என்றார். இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளோதான், முடிஞ்சு போய். இது மேலே யாரும் வரப்போறதில்லை. லண்டனில் சிம்பொனியை அரங்கேற்றுவதற்காக தயாராகி வந்த இளையராஜாவை சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வாழ்த்தியிருந்தார். அவரை அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் மற்றும் பலரும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் அவர்களுக்கு பிரத்யேக வீடியோ மூலம் இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதல்வரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பல துறைகளிலிருந்து முக்கியமானவர்களும் திரையுலகை சார்ந்த கமலஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அனைத்து தமிழக மக்களின் சார்பாக என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இளையராஜா வேலியன்ட் என்ற தலைப்பில் புதிய சிம்பொனி இசை தொகுப்பினை உருவாக்கியுள்ளார். லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கத்தில் முதன்முறையாக அவரது சிம்பொனி அரங்கேற்றப்பட உள்ளது. இசை ரசிகர்களுக்கு தனது சிம்பொனி தொகுப்பு பெரும் விருந்தாக இருக்கும் என்று கூறியிருக்கும் இளையராஜா தனது இசை குறிப்புகளை அப்பல்லோ அரங்கில் பிரிட்டனின் பாரம்பரியமிக்க ஆங்கிலேய சிம்பொனி இசைக்கலைஞர்கள் 80 பேர் இசைக்க உள்ளதாக தெரிவித்தார். இது தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.